ஓம் ஓம் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாத்தமஹம் வந்தேம் பரமானந்தமாதவம் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः துன்வந்திரிஸ்தவை வேதை சாங்கபத்ரக்கணோபனிஷதை காயந்தி யம் சாமகாம் தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யாந்தம் ந விது சுராசுராணாம் தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் கூறுகின்றார். அர்ஜுனனுடைய கேள்வி என்ன? க்ஷேத்திரம் என்றால் என்ன? க்ஷேத்ரஜ்ஞன் என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? ஞேயம் என்றால் என்ன? பிரகிருதி என்றால் என்ன? புருஷன் என்றால் என்ன என்று 6 கேள்வி. இதில் பகவான் க்ஷேத்திரத்தை பற்றியும் க்ஷேத்ரஜ்ஞனை பற்றியும் ஞானத்தை பற்றியும் பகவான் கூறி, இந்த க்ஷேத்திரத்தினால் இந்த ஞானத்தினால் எதை அறிய வேண்டும், எது அறியத்தக்கது என்று ஞேயம் என்ற வார்த்தையை பகவான் பயன்படுத்துகின்றார். ஞேயம் என்றால் பிரம்ம, க்ஷேத்ரஜ்ஞன், ஆத்மா, சைதன்யம், சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் எல்லாம் ஒரே வார்த்தை தான். பலவிதமான பொருட்கள் பலவிதம். அப்போ ஏன் இந்த இடத்துல ஞேயம் என்ற வார்த்தையை பயன்படுத்தணும்னு சொன்னால், அது எல்லாத்தையும் அறிகிறதுனால, அது எல்லாத்துக்கும் சித் ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அது அறியத்தக்கது. அறியத்தக்கது எது என்பது அர்ஜுனுடைய கேள்வி. ஞேயம் என்பது பெயர். எதை அறியத்தக்கது? இந்த உடல், மனம் அல்லது உலகம் அல்லது சுருக்கமாக க்ஷேத்திரத்தை இது அறியத்தக்கது. ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் ஒவ்வொரு ஞானத்திலும் இது அறியத்தக்க வஸ்து என்று பகவான் கூறுகின்றார். அறிய வேண்டியது அது எது? பிரம்ம. எப்படி அறிய வேண்டியது? அது அனாதிகி, ஆதி இல்லாதது, சத்துமில்லை அசத்துமில்லை, பரம புருஷக, மேலான புருஷன், உயர்ந்த புருஷனாக நீ அதை அறிய வேண்டும். அதே பரம் புருஷக, தமிழில் சொன்னால் பரமாத்மா. அந்த பரமாத்மாவை நாம் உணர வேண்டும். அதே நான் உனக்கு சுருக்கமாக நான் உனக்கு கூறப்போகின்றேன். எது அது? அந்த அறியத்தக்கது இல்லாததுமாக இருப்பதுமாக அது இருக்கின்றது. அது இல்லாதது என்று பகவான் இதில் கூறினார். அனாதி மத்பரம். மத்பரம்னா பிரம்மம். அது மத்பரம் பிரம்மம், அது பரமாக அது இருக்கின்றது என்றார். இப்படிப்பட்ட பகவான் அந்த அறியத்தக்கது அது இல்லாதது உள்ளது என்று சொல்லி இல்லாதது என்று கூறிய பகவான்
அதை எப்படி அறியத்தக்கது என்றால், இப்போ இல்லாததும் இருக்குன்னு சொல்ல முடியாததும், பிறப்பு இல்லாததும், உருவம் இல்லாதது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அது எப்படி அறியத்தக்கது, எதனால் அறியத்தக்கது என்றால், பகவான் முதல்ல சர்வத பாணிபாதம் சொல்றார். எல்லா கைகளையும் அது எல்லா கைகளையும் உடையது, எங்கும் கால்களும் தலைகளும் வாய்களை உடையது, எங்கும் செவிகளை உடையது, உலகில் அனைத்தையும் வியாபித்து இருக்கின்றது. சர்வத ஸ்ருதிமல்லோகே சர்வம் ஆவருத்திய திஷ்டதி. ஆவருத்தின வியாபித்து, அது ஆகாசம் போல எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றது. இந்திரியங்களை எல்லா இந்திரியமாகவும் அது இருக்கின்றது. ஏன்னா பகவான் இடத்துல ஏன் சொல்றான்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னால் அது இல்லாததாகிவிடுமே, சூன்யமாகிவிடுமேன்னு இந்த அது இந்திரியங்களால் அது அறியத்தக்கது. இந்திரியங்கள் எவை இயக்குகின்றதோ அது அதுவாக இருக்கின்றது. அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். அதாவது மண் பானையின் மூலமாக அறியத்தக்கது. பானையை கொண்டு மண்ணை அறியலாம். அது மாதிரி இந்த இடத்துல உடல் மனம் இந்திரியங்களை கொண்டு இந்த சேத்திரக்கனை நாம் அறியலாம். அப்போ சேத்திரக்கனை எப்படி அறிய முடியும்? ஒன்றுமே இல்லாமல் எப்படி அறியறதுன்னு சொன்னால், இந்திரியங்கள் மூலமாக நாம் அறியலாம் சொல்றார். அதனால் இந்த சேத்திரக்கன் ஆத்மா ஒன்றாக இருந்தாலும் அது உபாதிகளினால் பெயரை உடையதும் பல வேறுபாடுகளை உடையதுமாக அது இருக்கின்றது. இந்த இந்திரியங்கள் கண், காது, நாக்கு, மூக்கு முதலியவை வேறுபாடு உடையதாக அந்த பிரம்மம் உபாதியினால் வேறுபாடு உடையதாக தோன்றுகின்றது. தங்கம் ஒன்றே என்று இருந்தாலும் நகை என்ற உபாதியின் மூலமாக பல்வேறு நகைகளாக தங்கம் தோன்றுகின்றது. தோடு, மூக்குத்தி, வளையல், அதே இந்த இடத்துல அதைத்தான் சொல்றார். ஒரே ஆத்மாவாக இருந்தாலும் பல உடல்களாக, பல செவிகளாக, பல கண்கள், நம்ம கண்ணு மட்டுமில்லை, பல கண்களாக அது செயல்படுகின்றது. இதற்கு இதில் பகவான் கூறுகின்றார். ஆக இதிலிருந்து என்ன தெரியுது? பிரம்மனை தவிர்த்து இந்த உலகில் எதுவும் இல்லை. இந்த உலகம் முழுவதும் பிரம்மனால்தான் இயங்குகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி அத்தியாரோபம் அவபாதம் என்ற ஒரு நியமத்தை கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய பகவான் மீண்டும் அந்த ஞேயத்தை விளக்குகின்றார். அந்த ஞேயம், அந்த அறியத்தக்கது 14வது ஸ்லோகத்தில் சொன்னார். சர்வேந்திரிய கோ ஆபாசம், எல்லா இந்திரியங்களின் குணங்களாக விளங்குவது. சர்வேந்திரிய விவர்ஜிதம், அது எல்லா இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டது, இல்லாதது. அசக்தக, ஏனெனில் அது பற்றற்றது. சர்வபுருச்சைவ, அனைத்தையும் தாங்குவது. நிர்குணம், குணமற்றது. குணபோக்திருத்துவ, குணத்தை அனுபவிப்பது. கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. அது இல்லாதது, குணமுடையது, குணத்தை அனுபவிப்பது, பற்றற்றது என்று சொல்கிறார். அதனால் அந்த பிரம்மமே உபாதிகளாகவும் அவற்றின் குணங்களாகவும் அது காட்சி கொடுக்கின்றது. பானையே, மண்ணே பானையாக காட்சி கொடுக்கின்றது. தங்கமே தோடு மூக்குத்தியாக காட்சி கொடுக்கின்றது. அதே அர்த்தம். அந்த மாயாவியே அனைத்து உலகமாக
இது ஜீவனாக அது காட்சி கொடுக்கின்றது. இதில் எல்லா இந்திரியம்னா அந்த கரணம் மனதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குணங்களை விளக்குவதுனா என்ன அப்படின்னு சொன்னால், கண்ணின் குணம் பார்த்தல், காதின் குணம் கேட்டல், வாயின் குணம் உண்ணுதல் பேசுதல், அந்த குணம் அது குணம். அந்த குணமாக இருக்கின்றன என்ன அர்த்தம்? அந்த இந்திரியங்களுக்கு அது சக்தியை கொடுக்கின்றது, அது அர்த்தம். இதே இது அவ குணம். மனதின் குணம் என்ன? மனதிலே 2 இருக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் வாங்க. மனதின் குணம் இதுவா அதுவா என்று அது விளக்குகின்றது. இந்த மனதின் குணத்தை நம்ம அறிகிறோம். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு அறிகிறோம்ல. அந்த அறிதல் பிரம்மனை சார்ந்தது, அறியத்தக்கதாகின்றது. அறியப்படுவது மனமாகின்றது. பார்த்தனுக்கு சொந்தக்காரன் பிரம்மன், கேட்டலுக்கு சொந்தக்காரன் பிரம்ம. அந்த குணங்கள் அது குணங்களாக அது விளங்குகின்றது. அதே என்னுடைய தங்கத்தினுடைய குணமென ஷைனிங். அந்த தோடு ஷைனிங்காக இருக்கும்ல, அந்த குணம் அது தங்கத்தினுடையது. அது மாதிரி நம்ம ஷைனிங்காக இருக்கோம்னு சொன்னால் அது சைதன்யத்தினுடையது. அதனால தான் ஷைனிங்காக இருக்கும். ஷைனிங்கானா என்ன இருக்கும்? விழித்துக்கிட்டு இருக்கோம். பார்க்குறோம், கேட்குறோம், சிந்திக்கிறோம், சாப்பிட்றோம், ஆக்டிவேஷன் பண்ணுறோம்ல. அந்த எதை சேர்ந்தது? பிரம்மனை சேர்ந்தது அல்லது ஈஸ்வரனை சேர்ந்தது கூட எடுத்துக்கொள்ளலாம். அது அந்த குணம். அந்த குணத்தை வைத்து கொண்டுதான் அந்த பிரம்மனை அறிய முடியும். இந்த அவபாசதே சர்வேந்திரிய குண அவபாசதே. இந்த குணமாக அறிய வேண்டியது பிரம்மன். அந்த பிரம்மன் ஆத்மா. பிரம்மத்தின் குணம் ஆத்மா. ஆத்மாவினாலும் பிரம்மம் நாடும் ஒன்று. எதை பார்த்தாலும் அது பார்த்தாவாக பிரம்மனை விளங்குகின்றது. எதை கேட்டாலும் கேட்பவனாக அந்த ஆத்மாவை விளங்குகின்றது. எதை செய்தாலும் அதற்கு உரியவனாக அந்த ஆத்மாவை விளங்குகின்றது. அது மட்டுமல்ல, குணபோக்திருத்து அது அனுபவிக்கின்றது. இந்திரியங்கள் மூலமாக அந்த பிரம்மம் ஆத்மா இன்ப துன்பத்தை அது மனதின் மூலமாக அனுபவிக்கின்றது. மனதின் மூலமாக அந்த மனதின் மூலமாக கண்களை பார்த்து, காதுகளால் கேட்டு, தொட்டு உணர்ந்து, பேசி, உண்டு அதை அனுபவிக்கின்றது. அப்போ எது அனுபவிக்கின்றது? பிரம்மந்தான் அனுபவிக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் அப்போ பிரம்மத்தினுடைய குணமா? அப்போ பிரம்மத்தினுடைய பார்த்தல் கேட்டலா? அப்போ பிரம்மன் அதுக்கு என்ன? அது நிர்குணம். ஆனால் அந்த பிரம்மம் நிர்குணம், குணமற்றது. எப்படி? வெறும் அது மாயா தோற்றம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உபாதியினுடைய அடிப்படையில் முரண்படும்போது போல தெரிகின்றது. உண்மையில் அது வெறும் சச்சித ஆனந்தம்தான். அது இந்திரியமற்றது, குணமும் அற்றது. குணமுடையதுன்னு சொல்லி, ஆனால் அதே சமயத்தில் குணமும் அற்றதுன்னா என்ன? இது சாட்சியாக மனதை அனுபவிக்கின்றது, மனம் அனுபவிக்கின்றது. இந்த பிரம்ம சக்தியை வைத்துக்கொண்டு பார்த்தலை கண் அனுபவிக்கின்றது, கேட்டலை காது அனுபவிக்கின்றது என்கிறார். அதனால் இதை அந்த ஆத்மா எந்த காலத்திற்கும் உட்படாதது. அத்தியாரோபம் அவவாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பார்ப்பது கேட்பதை விட
இந்த பிரம்மம் அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். பிரம்மம் குணமற்றதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம கண்ணுனால அது பார்க்கக்கூடிய பொருள் அல்ல, தொட்டு உணரக்கூடிய பொருள் அல்ல. அது இந்த இடத்துல அர்த்தம். பிரம்மன் அந்த உபாதியினுடைய அடிப்படையில் அந்த ஆத்மா பிரம்மன் அசைவது போல உள்ளது. நடப்பது போலவும் அசைவது போலவும் அது இருக்கின்றது. அது எப்படி தெரிகின்றது? சத்திய மித்யா சம்பந்தத்தால் அது இருக்கின்றது சொல்றார். இந்திரியங்களுடைய உபாதியினுடைய வேறுபாடு காரணமாக அது அசைவது போலவும் நடப்பது போலவும் பேசுவதும் போலவும் தெரிகின்றது. உண்மையில் அந்த பிரம்மம் பேசுவதும் இல்லை, அசைவதும் இல்லை சொல்றார். அதனால் இந்த பகவான் சொல்றார், இப்போ ஒன்றை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இனி ஒன்றை நாம் பார்க்கின்றோம். ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இனி ஒரு செயல்களை நம்ம மாற்றுறோம். ஒரு இடத்திலிருந்து இனி ஒரு இடத்துக்கு நம்ம மாற்றுறோம். அப்போ ஆத்மா செயல்களை செய்கிறது என்றால் அது என்ன ஆகின்றது? ஒரு செயலை தவிர அடுத்த செயலை நாம் செய்ய முடியாது. அப்போ ஆத்மா வெறும் சன்னிதானத்தில் சாட்சி சொரூபமாகவே அது இருக்கின்றது சொல்றார். அதே இந்த இடத்துல அர்த்தம். ஆத்மா உபாதியின் குணங்களுக்கு ஏற்ப அது வெளிப்படுகின்றது. இந்த ஆத்மா, இந்த பிரம்மன் உபாதியின் குணங்களுக்கு ஏற்ப அது வெளிப்படுகின்றது. அதே அந்த உபாதியினுடைய அடிப்படையில். அப்போ என்ன அர்த்தம்? அத்தியாரோப அபவாதத்தை கொண்டு ஆத்மா உபாதிகள் மூலம் கூறும்போது ஆத்மா செயல்படுவது போல தெரிகின்றது. உபாதியினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆத்மா குணங்கள் உடையதாக செயல்படுவது போல தெரியுது. சொரூபத்தினுடைய கோணத்தில் பார்த்தால் அது எப்பொழுதுமே தெரிவதில்லை. இப்போ வெள்ளை ஓடுகிறது அப்படின்னு சொல்லலாம். வெள்ளை ஓடுகிறதுன்னு சொன்னால் அதை ஒதுக்கிட முடியுமா? வெள்ளை ஓடுதுன்னா அது தப்புன்னு சொல்ல முடியுமா? அப்போ என்ன அர்த்தம்? வெள்ளை குதிரை ஓடுகிறது. அது மாதிரி இந்த இடத்துல சர்வேந்திரிய குணாபாசங்கிறது அந்த பிரம்மனுக்கு ஒரு லட்சணம். சர்வேந்திரிய விவர்ஜிதம். அந்த எல்லாம் எதனால் ஓடுகின்றதோ அது பிரம்ம சொல்றார். ரெண்டாவது, இந்த இந்திரியங்கள் செய்கின்ற நல்லது கெட்டதற்கு நல்லது கெட்டது பிரம்மனை சாராது. அதே இதில் சொல்றார். அசக்தக பிரம்மன் இந்திரியங்கள் அனைத்தும் அற்றது. இது ஒட்டுவதல்ல, இது எந்த சம்பந்தமும் உடையது அல்ல. ஆனால் சம்பந்தம் இருக்கும். அந்த எந்த விதமான இந்த குணத்தினுடைய சம்பந்தமும் அது அற்றது. அதே இதில் சொல்றார். பிரம்மன் பற்றற்றதாயினும் அது பற்றற்று இருக்கின்றது. பற்றற்ற என்ன? அது எதிலுமே அதை சாராது. பார்ப்பதன் மூலமாக அது மாசுபடுவதில்லை. பார்த்தாலும் கேட்டாலும் பற்று இல்லாமல் எப்பொழுதுமே அது அந்த ஆத்மா இருக்கின்றது. மனம் இந்திரியத்துடன் உலகத்தோடு நம்ம உபாதியின் வழியாக அது பார்க்கின்றது. ஏன்னா நம்ம ஒரு பொருளை பார்க்கும் பொழுது ஸ்தூலமான ஒன்றுடன் அது நம்ம சம்பந்தம் வைத்தாத்தே பார்க்க முடியும். அந்த சூட்சும சம்பந்தமும் அது இருக்கலாம். அவை தவிர்க்க முடியாதது. பார்ப்பது கேட்பது சம்பந்தம் தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த சம்பந்தத்தைக்கு அப்பாற்பட்டவனாக நான் இருக்கின்றேன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் சொல்றார். அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய
சாரம் என்னன்னு சுருக்கமாக சொன்னால், இந்திரியங்கள் அவற்றின் செய்கைகளினால் இந்த